ராசிக்காரர்களே, எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாமே எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது கெட்டவர்களாகி விடுகிறோம். ஆமாங்க, அப்படித்தாங்க இன்றைய உலகம் இருக்குது. கூட பிறந்தவங்க, கூடிட்டு இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே அடங்கி போயிட்டோம்னா, எதிர்கேள்வி கேட்காம இருந்தோம்னா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்மளை ஏமாற்ற முயற்சி செய்யும் பொழுது நாம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா அவர் முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டாரு, கோபக்காரரா இருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒரு பட்டத்தை நமக்கு சூட்டுறாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடங்கி இருந்து இழந்ததெல்லாம் போதும், இனிமே நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்தி நமக்கு வேண்டியது நம்முடைய பங்கை கேட்டு வாங்கணுங்கிற முடிவுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடன் ராசிநாதன் குரு பகவான் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்த்தவங்க எல்லாம் அடங்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதிர்பார்த்த தொகையும் கையில கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய எதிர்காலம், அவங்களுடைய படிப்பு, உத்தியோகம், அவங்களுடைய திருமணம், இது சம்பந்தப்பட்ட யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. எந்த வேலையும் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது, ஒரே முயற்சியிலையும் முடிய மாட்டேங்குது, எல்லாம் தடங்களாகி தான் முடியுதுன்னு சில நேரங்கள் அழுத்து கொள்ளவும் செய்வீங்க. ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால குறைவா சாப்பிட்றது நல்லது, கொழுப்பு சத்துள்ள உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ளார ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால மறதியால சில பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. ராசிக்கு பின்பக்கமாக 5 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இனம் தெரியாத சின்னதா ஒரு பயம் அடி மனசுக்குள்ளார இருக்கும். ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க முன்னேறுவீங்க. சிலருக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போறதுக்கான சூழல் இருக்குதுங்க. ஆன்மீக சுற்றுலா போய் வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப லாபகரமா இருக்குது. உத்தியோகத்துல கூட உங்க கை தாங்க இன்னைக்கு ஓங்கி இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு